என் அன்பான நண்பர்களே, வணக்கம். இன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய முக்கிய தகவலை கதை வடிவில் தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் 1919 ஆண்டு முதல் உலகப் போர் முடிந்திருந்தாலும், இந்திய மக்களின் வேதனை முடியவில்லை. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ரௌலட் சட்டம் மக்களின் உரிமைகளை அடக்கியது. அதற்கு எதிராக ஏப்ரல் 13 அன்று அமிர்தசரஸ் நகரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அமைதியான கூட்டமாக கூடியிருந்தனர். அன்று பைசாகி பண்டிகை நாள். ஆனால் ஆங்கிலேய அரசு மக்கள் ஒண்ணு கூடக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டிருந்தது. இது கூட பலருக்கு தெரியாது. அப்பொழுது ஆங்கிலேய ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓடயர், ராணுவ கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயர் இருந்தனர். இந்த சம்பவம் நடந்த அன்று ஜெனரல் டயர் சிப்பாய்களுடன் வந்தார். எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அவர் துப்பாக்கிச் சூடு செய்ய உத்தரவிட்டார். துப்பாக்கிச் சத்தங்கள் வானத்தை கிழித்தன. மக்கள் ஓட முயன்றார்கள். ஆனால் மைதானத்தில் ஒரே ஒரு சிறிய வழிதான் இருந்தது. பலர் சுவர்களில் மோதிக்கொண்டனர். பலர் கிணற்றில் குதித்தனர். குழந்தைகளின் அழுகுரல் துப்பாக்கிச் சத்தத்தில் மூழ்கியது. அந்த 10 நிமிடங்கள் இந்திய வரலாற்றின் மிகவும் இருண்ட நிமிடங்கள் ஆகும். அரசு தகவல்களின்படி 379 நபர்கள் உயிரிழந்தனர். ஆனால் உண்மையில் 1000க்கும் மேற்பட்டோர் அன்று தங்கள் உயிரை இழந்தனர். இந்த சம்பவம் இந்திய மக்களின் மனதை மிகவும் வருத்தியது. அன்று முதல் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரின் இதயத்திலும் வலிமையானது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கு சுதந்திரத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்த இடம். மேலும் 2 முக்கிய தகவல்கள் என்னவென்றால், 1 இந்த நிகழ்வை சிறு வயதில் தனது கண்களால் கண்ட உதம் சிங் 1940 மார்ச் 30 அன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக லண்டனின் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை படுகொலை செய்தார். பிறகு லண்டனின் பாண்டோன்வில்லே சிறையில் உதம் சிங் தூக்கிலிடப்பட்டார். மற்றொன்று, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு அரசு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் துறந்தார். மேலும் இதுபோல் வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். வீடியோஸ் பிடித்திருந்ததால் லைக், ஷேர் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.